ஹல்லேலூயா. மீண்டுமாய் உங்கள் மத்தியிலே நிற்பதை குறித்து நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஆமென். கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க இந்த காலை வேளையில? எத்தனை பேர் ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீங்க? கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே அவர் ஏதாகிலும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம் மத்தியிலே பெரிய தேவனா இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு பாடலை கூட பாடி அதன் பின்பாக செய்திக்கு நேராக நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். அவர் விவரிக்க முடியாத அதிசயங்களை செய்கிறவர், வர்ணிக்க முடியாத அற்புதங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. விவரிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. எல்லாரும் சொல்லுவோமா? நீர் நல்லவர், நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மை. சேர்ந்து பாடுவோம். நீர் நல்லவர், நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே, நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள். ஒரு விசை கூட துவங்கியதை முடிப்பீரே. ஓ, துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம். அநேக வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில தடையா இருந்தாலும் ஏற்ற நேரத்தில் அனைத்தையும் செய்து முடிக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள். கர்த்தருடைய கரமே அதை செய்து முடிக்க போகிறது. நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற எல்லா தடைகளை உடைக்கிற தேவன் அவர். கர்த்தருடைய கரமே இந்த நாளிலே அதை செய்து முடிக்கிற கரம் நம்மத்திலே கடந்து வரும்படியாய் சீக்கிரத்திலே அவர் நமக்காய் நியாயம் செய்கிற தேவனா இருக்கிறார். இந்த நாளிலே அந்த தேவன், அந்த பெரிய தேவன், அந்த மகத்துவமான தேவன், அந்த அதிசயங்களை செய்கிற தேவன் நம்மத்திலே கடந்து வரும்படியாய் இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாள், இந்த நாள் ஒரு அதிசயத்தின் நாள். அநேக நாட்கள் தாமதமாக இருக்கிற ஆசீர்வாதங்களை இந்த நாட்களிலே சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் நம்முடைய கரங்களை நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. ஓ, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத நம்முடைய எண்ணங்களுக்கு மேலாய் நாம் நினைப்பதற்கும் வேண்டுகிறதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன் அவர். ஓ, நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள்
என் ஆதாரமே. நாங்கள் உண்மையை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தினால் ஒரு அற்புதத்தை நீர் உண்டு பண்ணுவீராக. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லா துதி கனமையும் உமக்கு ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. மீண்டுமா இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த என்னுடைய அங்கிள் அவர்களுக்கும் உங்களுடைய சபை போதகருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே ஒரு எளிமையான சத்தியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். எல்லாரும் வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள் வரை. லூக்கா 18 1 முதல் 8 வசனங்கள் வரை. ஆமென். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. 1ஆம் வசனத்திலிருந்து நாம் கடந்து போவோம். சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஹல்லேலூயா. இயேசுவானவர் எருசலேமுக்கு கடந்து செல்கிற வழியிலே சீஷர்களை நோக்கி பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார். சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெபம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. சீஷர்கள் யார்? கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இயேசுவாலே பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவர்கள். அவரை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். இங்கே முதல் வசனத்திலே நாம் 2 காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஒன்று சோர்ந்து போகாமல், இன்னொன்று எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். ஆமென். இயேசு ஏன் அங்கே சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொன்னார் என்று சொன்னால், அவருக்கு தெரியும் நாம் என்ன சீக்கிரமாக சோர்ந்து போய் விடுவோம் என்று. ஹல்லேலூயா. அநேக நேரங்களிலே நாம் அநேக விண்ணப்பங்கள், அநேக ஜபங்களை நாம் ஏறெடுக்கிறோம். ஆனால் பதில் தாமதமாய் வரும்பொழுது, அது ஏற்ற நேரத்திலே நமக்கு பதில் கிடைக்காத பொழுது, நாம் நினைப்பது போல் காரியங்கள் நடக்காத பொழுது நாம் அநேக நேரத்தில் சோர்ந்து போனவர்களாய் காணப்படுகிறோம். அதே இரண்டாவது ஒரு வார்த்தை சொல்லுகிறார், எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும். ஆமென். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஆமென். நாம் சோர்ந்து போகும்போது தான் பிசாசு நம்மை மேற்கொள்ளுகிறவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோர்ந்து நாம் பலமாய் இருக்கும்போது பிசாசு நம்மிடத்தில் வருகிறதில்லை. நாம் ஜபத்திலே தரித்திருக்கும் பொழுது, நாம் கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கும் பொழுது, நாம் ஆராதிக்கும் பொழுது பிசாசு நம்மிடத்தில் வருகிறதில்லை. ஆனால் நாம் சோர்ந்து போகும் பொழுது, நம்முடைய கரங்கள் தளர்ந்து போகும் பொழுது, நம்முடைய விசுவாசம் குறைபடும் பொழுது தான் பிசாசு நம்மை சோதிக்க வருகிறான். ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் நாம் சோர்ந்து போகிற நேரத்தில் நமக்கு எப்படி இருக்குமா? தேவன் நமக்கு தூரமாய் தோன்றுவார். ஆமென். பதில் கிடைக்காத பொழுது, நாம் சோர்ந்து போகும்போது தேவன் எங்கே இருக்கிறார் என்று அநேக கேள்விகள் நம்முடைய மனதிலே தோன்றும். அதே போல பிசாசு நம்மை மேற்கொள்வது போல காரியங்கள் நமக்கு நடைபெறும். அதே போல நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு சாதகமாக இருக்கிறது போல தெரியும். ஹல்லேலூயா. அதுக்கு தான் சொல்றாரு, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். அதே போலதான் பவுல் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே தெசலோனிக்கா சபைக்கு எழுதும்போது எழுதுகிறார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஆமென்.
நமக்கெல்லாம் தெரிந்த வசனம் லூக்கா 11:9 முதல் 10 வசனங்கள் வரை. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். அல்லேலூயா. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று நாம் பார்க்கிறோம். ஆமென். ஜெபிக்கிற யாரும் அதற்கேற்ற பதிலை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். கர்த்தரிடத்தில் விண்ணப்பிக்கிற யாவரும் அதற்கேற்ற பதிலை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். ஆமென். அதுக்கு தான் இயேசுவானவர் சீஷர்களை பார்த்து சொன்னார். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய சீஷர்களை இயேசுவானவர் பெயர் சொல்லி அழைத்து அவர்களை பார்த்து சொல்லுகிறார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். இந்த நாளிலும் கூட இந்த காலை வேளையில கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மையும் பார்த்து சொல்லுகிறார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். ஆமென். அதை நாம் 2ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். 3ஆம் வசனம், அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தால் அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினான். இயேசுவானவர் எப்பவுமே அவருடைய ஊழியத்திலே அவர் உவமைகளை கொண்டுதான் எளிமையான முறையிலே எல்லா மக்களுக்கும் புரிகிற வகையில தான் இயேசுவானவருடைய ஊழியமே இருக்கும். ஆமென். அவர் அநேக உவமைகளை கொண்டு, அநேக எக்ஸாம்பிள், அநேக பேரபிளை கொண்டு தான் மக்கள் மத்தியிலே அவர் தன்னுடைய செய்தியை சொல்லுகிற தேவனாக இருக்கிறார். இங்கு நாம் 2ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருக்கிறார் என்று இயேசு அங்கே ஒரு உவமையிலே சொல்லுகிறார். ஆமென். நியாயாதிபதி என்றால் யார்? அவர்கள் தான் நியாயம் விசாரிக்கிறவர்கள், மக்களின் குறைகளை தீர்க்கிறவர்கள். சில நியாயாதிபதிகளுடைய குணாதிசயங்களை சொல்லி அதன் பின் நான் கடந்து போக விரும்புகிறேன். முதலாவது, நியாயாதிபதி என்றால் அவர்களுடைய வேலை என்ன? அவர்கள் ஏழைகளின் நியாயத்தை கவனிப்பது. நீதிமொழிகள் 29:7 இருக்கிறது. நான் வசனத்தை மாத்திரம் நான் சொல்லுகிறேன், எடுத்து படிக்க நமக்கு நேரம் இருக்காது. அடுத்ததாக, நியாயாதிபதி எப்படி இருக்க வேண்டும்? அவன் தேவனுக்கு பயந்தவனுமாய் உண்மை உள்ளவனுமாய் இருக்க வேண்டும். அது யாத்திராகமம் 18, 21, 22 வசனங்களில் இருக்கிறது. அடுத்ததாக எப்படி இருக்க வேண்டுமாம்? கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனாய் இருக்க வேண்டும். 2 நாளாகமம் 19:7. அடுத்து எரேமியா 22:16 நாம் பார்க்கிறோம், சிறுமையும் எளிமையுமானவன் நியாயத்தை விசாரிக்கிறவராய் இருக்க வேண்டும். ஆமென். அடுத்ததாக, நியாயம் இன்னதென்று பகுத்தறிகிற ஒரு மனுஷனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ நாம் ஒரு காரியத்தை அவர்களிடத்தில் எடுத்து செல்கிறோம் என்றால் எது நியாயம், எது சரி, எது தவறு என்று அவர்கள் பிரித்து பார்த்து அதுக்கேற்ற பதிலை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். மேலே இப்போ நான் சொன்ன குணாதிசயங்கள்லாம் பார்த்தீங்களா? அவர் நியாயத்தை கவனிக்க வேண்டும், தேவனுக்கு பயப்பட வேண்டும், உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும், கர்த்தருக்கு பயப்பட வேண்டும், சிறுமையும் எளிமையுமானவனின் நியாயத்தை விசாரிக்கிற ஒரு மனுஷனாக இருக்க வேண்டும். ஆனால் இயேசு சொல்லும் போது சொல்றார் பாருங்க, ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். அடுத்த அந்த 2ஆம் வசனத்தில் அடுத்த பகுதியில் நாம் பார்க்கிறோம், அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாக இருந்தான். ஆமென். நான் சொன்ன எந்த கேரக்டர்ஸும் அங்கே என்ன பண்ணல, அங்கே ஒத்தே போகலை. அல்லேலூயா. ஒரு கான்ட்ராஸ்டிங் கேரக்டரை இயேசுவானவர் அங்கே ப்ரொஜெக்ட் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். அதான், ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷனை மதியாதவருமா இருந்தான். அதே பட்டணத்திலே 3ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அல்லேலூயா. விதவை என்று ஒரு வார்த்தை, அது ஒரு கனமான வார்த்தையாக இருக்கிறது. ஆனாலும் வசனங்களின் ஆதாரத்தோடு அவர்கள் எந்த சூழ்நிலைக்குள்ளாய் அந்த காலகட்டத்தில் கடந்து சென்றிருக்கிறார்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு பின்பு அடுத்த வசனங்களை நாம் தியானிப்போம். விதவைகள் அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கிறார்கள் என்றால், அவர்கள் சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஏசாயா 1:17 வாசிக்கும் பொழுது நமக்கு அது தெரியும். அதே போல யோபு 22:9 நாம் பார்க்கும் பொழுது அவர் அநேக மக்களால் அசட்டை பண்ணப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அடுத்ததாக, அவர் கலங்கினவர்களாக இருக்கிறார்கள். அடுத்து அவர்கள் ஆதரவற்றவர்களாக இருக்கிறார்கள், சமுதாயத்திலே புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஆமென். இங்க இயேசு சொல்லும் போது சொல்றார், ஒரு நியாயாதிபதி இருக்கிறார், ஒரு விதவையும் அங்கே அந்த பட்டணத்தில் இருக்கிறார்கள். ஆமென். அந்த யூதர்களுடைய கலாச்சாரத்தில் ஒரு தாய்மார் இல்லை ஒரு பெண்மணி விதவை ஆயிட்டாங்க சொன்னா அவங்க மூத்த மகன் அவர்களிடத்துல தான் அவர்கள் தஞ்சம் அடைய வேண்டும். ஆமென். அவர்கள் அவர்களிடத்துல மூத்த மகன் தான் அவங்கள பார்த்து கொள்ள வேண்டும். ஒரு ஆண்கள் இருக்கிற பாதுகாப்பில் தான் அந்த விதவைகள் இருக்க வேண்டும். ஆமென்.
அந்த சூழ்நிலை அந்த விதவை அந்த பாதுகாப்பில் இருக்கும்போது அவர்கள் எப்படி இருக்கிறாங்களாம், நம்முடைய சமுதாயத்தினாலே அவர்கள் ஒடுக்கப்பட்டு அநேகராலே துன்புறுத்தப்பட்டு எல்லா குற்றங்களுக்கும் அவர்கள் என்ன பண்றாங்க, அநேக தொல்லைகள் இடர்களுக்கு நேராய் அவர்கள் கடந்து செல்லுகிறார்கள். ஆமென். ஒரு விதவை தனியா இருப்பது என்பது ஒரு கடினமான காரியமா இருக்கிறது. ஆனா இங்க ஒரு விதவையை நாம் பார்க்கிறோம். 3ஆம் வசனத்தில் அவர்கள் எப்படி இருக்கிறாங்க பாருங்க. புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலை தான், அநேகரால் அசட்டை பண்ணப்பட்ட சூழ்நிலை தான், அநேகரால் கைவிடப்பட்ட சூழ்நிலை தான். ஆனா 3ஆம் வசனம் கடைசி பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது, அவள் அவனிடத்தில் போய் எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். இங்கே இந்த விதவையை நாம் பார்க்கிறோம். அவர்கள் ஒரு தைரியமான ஒரு சகோதரியா இருக்கிறார்கள். நாம் பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது அநேக சகோதரிகளை நாம் பார்க்கிறோம். நமக்கு தாமார் என்கிற ஒரு சகோதரி இருக்கிறார்கள், ரூத் இருக்கிறார்கள், நகோமி இருக்கிறார்கள். இவர்களுடைய எடுத்துக்காட்டிலே இந்த விதவையும் ஒரு தைரியமான விதவையா இருக்கிறார்கள். ஆமென். அநேகர் எதிர்த்து கேள்வி கேட்கிற ஒரு சகோதரியா இருந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. இயேசுவானவர் சொல்றாரு, ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி. அந்த நியாயாதிபதி எப்படி இருக்கிறாரா, தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமான ஒரு நியாயாதிபதி. அடுத்து சொல்றாரு பாருங்க, ஒரு விதவையை குறித்து அங்கே சொல்லுகிறார். அவர் அந்த பட்டணத்தில் ஒரு விதவை ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையிலே, தள்ளப்பட்ட சூழ்நிலையிலே அங்கு ஒரு விதவை இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 3ஆம் வசனம் அடுத்து அந்த விதவை என்ன பண்றாங்க பாருங்க. அவள் அவனிடத்தில் போய், அல்லேலூயா. அவர்களுக்கு என்ன தைரியம் வந்தது அங்க இடத்துல போய் கேள்வி கேட்பதற்கு என்று நாம் பார்க்க வேண்டும். ஆமென். ஒரு நல்ல நியாயாதிபதி ஒரு நல்ல மனுஷனா இருந்தான்னா அவங்க போய் கேட்கலாம். ஆனா அந்த நியாயாதிபதி பாருங்க, தேவனுக்கும் பயப்படல, மனுஷனுக்கும் பயப்படல. அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் இந்த வசனங்களை தியானித்து கொண்டிருக்கும் போது இந்த விதவை சகோதரிக்கு அவருடைய குணாதிசயங்கள் தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆமென். தெரியாம தான் அவரோட நேச்சர் தெரியாததுனால தான் இவங்க போய் அந்த நியாயாதிபதியை அப்ரோச் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த நியாயாதிபதி இடத்துல போய் முறையிடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். அவர் தேவனுக்கும் பயப்படல, மனுஷனுக்கும் பயப்படலைன்னா இவங்க அவர்கிட்ட போயே இருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆமென். ஏன்னா ஒரு சகோதரி தனியாய் போய் ஒரு நியாயாதிபதி கிட்ட முறையிடுகிறது என்பது ஒரு கடினமான காரியமா இருக்கிறது. அல்லேலூயா. ஆனா இவங்க பாருங்க, அந்த பட்டணத்தில் ஒரு விதவையும் இருந்தால் அவள் அவனிடத்தில் போய். ஆமென். முதலாவது என்ன பண்றாங்க, இவர்கள் சூழ்நிலை ஒரு கஷ்டமான சூழ்நிலையில தான் இருக்கிறாங்க, ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில் தான் இருக்கிறாங்க. ஆனா பாருங்க, அவர்களுக்கு ஒரு மகன் இருந்தால் அவனும் என்ன பண்ணிருப்பான், இந்த விதவையோடு கூட சென்றிருப்பான். ஆமென். இல்ல வேற யாரோ துணை இருந்தால் அவங்க 2 பேராய் சென்றிருப்பாங்க. ஆனா இங்க பாருங்க, யாருமே துணையா இல்ல. துணையற்ற ஒரு நேரத்தில், கைவிடப்பட்ட ஒரு நேரத்தில், கலங்கி இருக்கிற ஒரு நேரத்தில் அவர்கள் என்ன பண்றாங்க, தைரியமாய் அந்த நியாயாதிபதியின் இடத்துல கடந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். இந்த இடத்துல அந்த விதவை பாருங்க, எந்த சூழ்நிலை, கஷ்டமான சூழ்நிலை அவங்க பொருட்படுத்தாமல், எல்லா இல்லாமைகளை பொருட்படுத்தாமல், எல்லா அசட்டை பண்ணப்பட்டவர்களை பொருட்படுத்தாமல், எல்லா கலக்கமான காரியங்களை பொருட்படுத்தாமல் அவர்கள் கடந்து செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். எங்க போறாங்க, அந்த நியாயாதிபதியின் இடத்திலே போறார்கள். அந்த விதவைக்கு என்ன தேவை இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது அவர்களுக்கு ஒரு நீதி தேவையா இருக்கிறது. ஆமென். 3ஆம் வசனத்திலே வேதாகமம் இருந்தால் திருப்பி பாருங்க. 3ஆம் வசனத்திலே, எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். அல்லேலூயா. அவர்களுக்கும் ஒரு எதிராளிக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு நியாயம் தேவைப்படுகிறது. ஏன்னா அவங்க தனிமையா இருக்கிறாங்க. அந்த எதிராளி என்ன தொந்தரவு இவங்களுக்கு கொடுத்தான்னு தெரியல. எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில் இருந்தாலும் அவர் ஒரு உதவிக்காய் நாடி தேடி செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். ஆனாலும் ஒரு நீதிக்காக அவங்க என்ன பண்றாங்க, ஒரு அநீதியான ஒரு நியாயாதிபதி இடத்துல செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆனா நமக்கு தான் ஒரு அநீதியான நியாயாதிபதின்னு தெரியுது, அந்த சகோதரிக்கு அது அங்க தெரியவில்லை என்று தான் நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. அதே போலதான் மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46 முதல் 52 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது அங்க பர்திமேயு என்கிற ஒரு குருடனை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அந்த குருடனும் அதே போலதான் ஒதுக்கப்பட்ட ஒரு நிலைமையிலே
தள்ளப்பட்ட ஒரு நிலைமையிலே, சமுதாயத்தினால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலைமையில எல்லாம் திருப்பிக் கொள்வோமா? மார்க் 10:46 முதல் 52 வசனங்களை அப்படியே நீங்க பார்த்தீங்கன்னா அது எல்லாமே அங்க இருக்கு. சீஷர்கள் என்ன பண்றாங்க? அவன் வழி, இயேசு வருகிற வழியில் அவன் இருக்கிறாங்க என்று சொல்லி சீஷர்களும் அவனை அதட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இயேசு இந்த வழியாய் கடந்து செல்லுகிறார், நீ ஏன் இந்த வழியில உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய் என்று சீஷர்கள் அந்த பர்திமேயு குருடனை அதட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இங்க அதட்டு இருக்காங்கன்னு டீசெண்டா போட்டிருக்காங்க, சொல்லும் போது அடிச்சு கூட இருப்பாங்க, எட்டி கூட உதைத்து இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. ஆனாலும் பாருங்க, அந்த சூழ்நிலை அவன் பொருட்படுத்தாமல் சீஷர்கள் தட்டி அவனை உதறி தள்ளினாலும் அடுத்ததாக அவன் என்ன சத்தமிட்டு கூப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அந்த விதவை போலதான் அவன் என்ன பண்றான்? அந்த சூழ்நிலையை பார்க்கவில்லை, அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை எப்படி எனக்கு சாதகமா இருக்கிறதா இல்லையா என்பதை அவன் பார்க்கவில்லை. எந்த கஷ்டமான சூழ்நிலையிலும் அவன் இயேசுவை காண வேண்டும் என்று அந்த வழியில போய் நின்று கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அதேதான் அடுத்ததாக ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 21 முதல் 28 வரை அங்கு ஒரு ஸ்திரீயை குறித்து, ஒரு கானானிய ஸ்திரீயை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் தன்னுடைய மகளின் சுகத்திற்காய், பிசாசின் பிடியில் இருக்கிற மகளின் சுகத்திற்காய் இயேசுவினிடத்தில் போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனா சீஷர்கள் என்ன பண்றாங்க பாருங்க, இயேசுவினிடத்திலே போய் இவளை அனுப்பிவிடும் என்று இயேசுவினிடத்திலே முறையிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அங்கேயும் அந்த சகோதரி புறக்கணிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை, அங்கேயும் அந்த சகோதரி தள்ளப்படுகிற ஒரு சூழ்நிலை. அங்க என்ன பண்றாங்க? நீ ஒரு கானானிய ஸ்திரீ, நீ எப்படி சுகத்திற்காய் இயேசுவினிடத்தில் வந்தாய் என்று அவரையும் அங்கே தள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனா அடுத்த வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்திரீ இயேசுவானவரை தொடர்ந்து போய் அவருடைய பாதத்திலே விழுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். எப்படி இந்த விதவை தாய் வந்து ஒடுக்கப்பட்ட சூழ்நிலை, அசட்டை பண்ணப்பட்ட சூழ்நிலை, கலங்கின சூழ்நிலை பொருட்படுத்தாமல் அவர்களுக்காக ஒரு நியாயம் வேண்டும் என்று ஒரு நியாயாதிபதி இடத்தில் கடந்து சென்றது போல இங்கே நாம் பார்க்கிறோம். பர்திமேயு என்ற குருடன் அநேகர் அடித்து புறக்கணிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே சீஷர்கள் கூட என்ன பண்ண, ஊழியம் செய்கிற சீஷர்கள் கூட என்ன பண்றாங்க? பர்திமேயுவை ஓரமா போ அடித்து அவரை ஓரமாக தள்ளி விடுகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக அந்த கானானிய ஸ்திரீயை கூட அவர்கள் ஒதுக்கி விடுகிறதை பார்க்கிறோம். ஆனா அவங்க பாருங்க விடாமல் அடுத்தது ஒரு ஸ்டெப் வந்து முன்னேறி போகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இவங்க இந்த 2 பேரும் அங்கே நிறுத்தவில்லை. சரி, இவங்க சீஷர்கள் தான் என்ன அடிக்கிறாங்களே, நம்ம திரும்பி போயிடுவோம், இவங்க தான் இயேசுவை பார்க்க விட மாட்டாங்களே, நம்ம திரும்பி போயிடுவோம் என்று அந்த எண்ணம் அவர்களுக்கு வராமல் அவர்கள் முன்னேறி செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இது போலதான் அந்த விதவைக்கு இதைவிட கொடுமையான காரியங்கள் நடந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஆமென். பர்திமேயுக்கு நடந்திராத காரியங்கள், இல்ல இந்த கானானிய ஸ்திரீக்கு நடந்திராத காரியங்கள் கூட இந்த விதவையினுடைய வாழ்க்கையில நடந்திருக்கலாம். அவர்கள் பாருங்க நியாயத்திற்காய் அந்த ஒரு நியாயாதிபதி கிட்டே போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். அநேகர் அந்த விதவை கூட கேள்வி கேட்டிருப்பாங்க, நீ தனியா போய் என்ன செய்ய போற? அவனே மனுஷனை மதிக்கிறதே இல்லை, தேவனுக்கும் பயப்படுகிற ஒரு மனுஷனா இல்ல, அவங்கிட்ட போய் நீ என்ன முறையிட போகிற என்று அநேகர் கூட அந்த விதவை தாய்மாரை ஏளனமாய் பேசியிருக்கலாம். ஆமென். நம்ம கூட அநேக நேரத்தில் சபைக்கோ இல்ல ஜபத்திற்கோ கடந்து செல்லும் பொழுது அநேகர் கூட நம்ம ஏளனமாய் பேசி இருக்கலாம். அந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் அநேக அவமானங்களை நாம் சந்தித்திருக்கலாம். அதே போலதான் இந்த விதவை தாயார், ஆனா எதையும் பொருட்படுத்தாமல் அவர்கள் தேடி போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். அவர்களுக்கு நான் சொன்னது போலதான் அந்த நியாயாதிபதி ஒரு அநீதியான நியாயாதிபதி. நான் உங்களுக்கு தெரியாம ஒரு நியாயத்திற்காக ஒரு அநீதியான ஒரு நியாயாதிபதியிடத்திலே அவர்கள் கடந்து செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதைதான் இந்த 3ஆம் வசனத்திற்கு ஒரு தலைப்பை கொடுக்க வேண்டும் என்று விரும்பினால் நான் எழுதியிருக்கிறேன். இங்க வந்து அது ஒரு விதவையின் தேடலா இருக்கிறது. ஆமென். அந்த விதவையின் தேடல் அந்த நியாயத்திற்காய் ஒரு அநீதியான ஒரு நியாயாதிபதியை தேடி அவர்கள் போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். அடுத்ததாக 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது, பின்பு அவன் நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்து. ஓகே, 3ஆம் வசனமுடைய கடைசி பகுதி நாம் வாசித்து பார்ப்போமானால்,
எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். அல்லேலூயா. அந்த விதவை தாய் என்ன பண்றாங்க? கடந்து போகிறது மாத்திரமல்ல, நியாயாதிபதியை தேடி போகிறது மாத்திரமல்ல, அவரிடத்தில் போய் முறையிடுகிறதை நாம் பார்க்கிறோம். நியாயத்திற்காய் அவரிடத்தில் முறையிடுகிறார்கள். ஆமென். எனக்கு நியாயம் வேண்டும் என்ற விண்ணப்பம் அங்கே அந்த நியாயாதிபதியின் இடத்திலே வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அதுதான் நான் முன்பதாக சொன்னது போல இவர்கள் ஒரு தைரியமான ஒரு சகோதரியாக இருந்திருப்பார்கள். அல்லேலூயா. ஒரு நியாயாதிபதியின் இடத்திலே போய் தன்னுடைய நியாயத்திற்காய் தன்னுடைய விண்ணப்பத்தை வைத்து தன்னுடைய குரலை அங்கே உயர்த்தி பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். யோபுவினுடைய வாழ்க்கையில கூட அப்படிதான் ஒரு சம்பவம் நடக்கிறது. யோபு 10ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, வேதம் இருந்தா திருப்பி பாருங்க. யோபு 10 1 முதல் 3. அவர் மன சஞ்சலத்தினாலே தன்னுடைய வியாதிக்காய் முறையிடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். அவருடைய சரீரத்தில் இருக்கிற அநேக வியாதிகள் நீங்கும்படியாய் மன சஞ்சலம் உள்ளவராய் அவர் அங்கே கர்த்தரிடத்தில் முறையிடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். இங்க பிசாசு வந்து எப்படி யோபுக்கு வந்து ஒரு எதிரியாய் இருக்கிறான். அல்லேலூயா. அங்க பாத்தீங்கன்னா அந்த விதவைக்கும் ஒரு எதிரி இருக்கிறான். இங்க பாத்தீங்கன்னா யோபுனுடைய வாழ்க்கையிலும் வியாதி பிசாசு தான் அவருக்கு எதிரியா இருக்கிறது. அல்லேலூயா. அதே மாதிரி ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கும்பொழுது யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போமானால், யாத்திராகமம் 3 7 முதல் 9 நாம் வாசிப்போம். ஆமென். இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, அவர்கள் அடிமை தளத்தில் இருந்து முறையிடுகிறதை கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா. அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக வேண்டும் என்று அவர்கள் தங்களுக்குள்ளே முறையிட்டு கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்க பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யார் எதிரியா இருக்கிறார்கள்? எகிப்தியர், பார்வோன் தான் அவர்கள் எதிரியா இருக்கிறார். ஆமென். அங்கேயும் அந்த விதவைக்கு ஒரு எதிரி இருக்கிறார். யோபுனுடைய வாழ்க்கையிலும் எதிரிகள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அங்கு எதிரிகள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? இந்த விதவை தாய்மாரை போல முறையிடுகிறதை நாம் பார்க்கிறோம், விண்ணப்பம் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அடுத்ததாக தாவீதினுடைய வாழ்க்கைக்கு வரும்பொழுது சங்கீதம் 7 1 முதல் 2 வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போம். சங்கீதம் 7 1 முதல் 2. என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அடைக்கலம் புகுகிறேன். என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை விலக்கி ரட்சியும். சத்துரு சிங்கம் போல என் ஆத்துமாவை பிடித்து கொண்டு போய் விடுவிக்கிறவன் இல்லாமையால் அதை பீறாதபடிக்கு என்னை தப்புவியும். அல்லேலூயா. இங்க தாவீதினுடைய வாழ்க்கையில அவரும் பாருங்க, எதிரிகளால் சூழ்ந்த நிலைமையில அதை எழுதுகிறார். துன்பத்தின் நடுவிலே, துயரத்தின் நடுவிலே விடுவிப்பார் இல்லை என்று தாவீது அங்கே கதறுகிறதை நாம் பார்க்கிறோம். தாவீது சொல்றார் பாருங்க, என்னை விலக்கி ரட்சியும், என்னை விடுவிக்க யாருமே இல்லை. அல்லேலூயா. இந்த விதவைக்கு இருந்த எதிரிகள் போல நான் சொன்ன 3 சம்பவத்திலும் 3 காரியத்திலும் ஒரு எதிரியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த விதவை தாய்மார் என்ன பண்றாங்க? அவர்கள் அந்த நியாயாதிபதியின் இடத்திலே போய் முறையிடுகிறதை நாம் பார்க்கிறோம், விண்ணப்பம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். அவங்க எப்படி விண்ணப்பம் பண்ணாங்களா? 4ஆம் வசனத்திலே பார்க்கும்பொழுது வெகுநாள் வரைக்கும் என்று அந்த வசனம் துவங்குகிறது. அல்லேலூயா. அந்த வெகுநாள் எத்தனை நாட்கள் என்று அங்கே வேதாகமத்தில் போடவில்லை. ஆமென். அது சில நாட்களாக இருக்கலாம், சில மாதங்களாக இருக்கலாம், இல்லை சில வருஷங்களாக கூட இருக்கலாம். அல்லேலூயா. நமக்கே யாராவது ரெக்கமெண்டேஷனில் போனால் தான் அங்கங்கே நிறைய ஆஃபீஸில் என்ன நடக்குது, வேலை அப்போ தான் நடக்குது. ஆமென். நம்ம தனியாக போயிட்டு பாவமா சார் சார் சார்னு ஒரு நாள் ஃபுல்லாக நின்னா கூட அநேக இடத்துல என்ன பண்ணுறதில்ல, வேலையே நடக்கிறதில்ல. ஆமென். ஆனால் இங்கே பாருங்கள், இந்த விதவை தாய்மார் பாருங்கள், அவள் நிலைமை கொஞ்சம் அறிஞ்சு பாருங்கள். அவர்களோட நிலைமையை கொஞ்சம் நம்ம புரிஞ்சோன்னா சொன்னால் அவர்கள் வெகு நாள் வரைக்கும் போயிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆமென்.
ஏன்னா அவங்க ஆல்ரெடி சொசைட்டியில், சமுதாயத்தில் அசட்டை பண்ணப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஆல்ரெடி அவர்களை கண்டுக்க யாருமே இல்லை. ஆமேன். இந்த நியாயாதி மட்டும் போன உடனே என்ன பதில் கொடுத்திருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, வெகு நாள் வரைக்கும் சென்றிருக்கிறார்கள். ஆமேன். அனுதினம் போயிருக்கலாம், நாட்கள் கணக்காய் போயிருக்கலாம், இல்லை மாதங்கள் கணக்காய் போயிருக்கலாம், இல்லை வருஷங்கள் கணக்காய் கூட அவர்களிடத்தில் அவர்கள் விண்ணப்பம் செய்ய கடந்து சென்றிருக்கலாம். ஆமே. அனுதினமும் வருஷ கணக்காய் உபவாச ஜபங்கள் தோறும், சகோதரிகள் ஜபங்கள் தோறும், ஞாயிறு ஆராதனை தோறும், காலை 2 ஆராதனை, மாலை ஆராதனை தோறும் கர்த்தருடைய சமூகத்தில் எத்தனை முறை நாம் நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுத்திருப்போம். அல்லேலூயா. அதான் வெகு நாளாய் அவர்கள் பாருங்க, அந்த விடாமுயற்சி, அவர்கள் தளர்ந்து போகவே இல்லை. அல்லேலூயா. அவர்கள் வெகு நாள் வரைக்கும் சென்று அந்த நியாயாதிபதியினிடத்திலே முறையிடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமேன். இந்த 3ஆம் வசனம் மற்றும் 4ஆம் வசனத்தின் முதல் பாகத்தை நாம் பார்க்கும்போது அந்த விதவை எப்படிப்பட்ட விதவையாக இருக்கிறார், அங்கே நம் விதவையின் வேண்டுதலை நாம் பார்க்கிறோம். ஆமேன். முதலாவது நான் சொன்ன விதவையின் தேடல். 2வது காரியம் நாம் இங்கே பார்க்கிறோம். 3-4 வசனங்களிலே விதவையின் வேண்டுதலை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அடுத்ததாக ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அதே 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான் என்றான். ஆமென். மேலே நாம் பார்த்தோம் 4ஆம் வசனத்தில் அவர்கள் வெகு நாள் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆமென். அடுத்து 5ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம் பாருங்க, அவர்கள் வெகு நாள் செல்கிறார்கள், எப்பொழுதும் அவரை தொந்தரவு செய்கிறவர்களாக இருக்கிறார்கள், அடிக்கடி அவரிடத்திலே முறையீடு செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. தன்னுடைய நியாயத்திற்காய், நீதிக்காய் அந்த விதவை தாய்மார் பாருங்க டெய்லி அவரிடத்திலே போய் முறையிடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். எப்பொழுதும் அங்கே பாருங்க எவ்வளோ அருமையாக எழுதியிருக்கிறாங்க, இந்த விதவை என்னை எப்பொழுதும் விண்ணப்பம் பண்ணுறான்னு போடல, கேட்கிறார்கள் என்று போடல, தொந்தரவு செய்கிறபடினால். ஆமென். ஒரு 3 தடவை கேட்டால் நம்மளே நம்முடைய பிள்ளைங்க ஒரு 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் கேட்டால் ஓரளவுக்கு நம்ம கொஞ்சம் அமைதியாக பதில் சொல்லுவோம். ஆமென். 4வது முறை 5வது முறை போயிடுச்சுன்னா அப்புறம் நம்மளே என்ன பண்ணுறோம், நம்மளுடைய டெம்பரை லூஸ் பண்ணிடுறோம். அல்லேலூயா. அதான் சரி, என்னை ஏன் இப்போ தொந்தரவு பண்ணுறேன்னு சொல்கிற மாதிரி அந்த நியாயாதிபதி பாருங்க, இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால். அல்லேலூயா. அப்பனா அவங்க அனுதினமும் போகிறதை நாம் பார்க்கிறோம். என்ன, அவர்களுக்கு ஒரு நியாயம் வேண்டும். தன்னுடைய வாழ்க்கையிலே அநேக துன்பங்களை கடந்து கொண்டிருக்கிற, அநேக துன்பங்களை சந்தித்து கொண்டிருக்கிற, அநேகரால் துயரத்துக்குள் ஆழ்த்தப்பட்ட அந்த விதவையினுடைய வாழ்க்கையிலே ஒரு நியாயம் வேண்டும் என்று அந்த நியாயாதிபதியின் இடத்திலே போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். அவங்க எப்படி போறாங்க பாருங்க, வெகு நாட்களாய் எப்பொழுதும் செல்லுகிறவர்களாய், அவரை தொந்தரவு செய்கிறவராய் அந்த விதவை தாய்மார் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அவர்களுடைய வைராக்கியம் அங்கே பெரிதாக இருந்தது. அவர்கள் பாருங்க அதை தொடர்ந்து விடாமல் அனுதினமும் செல்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆமென். நாமும் அப்படிதான் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் தேடுகிறோம். அநேக நேரத்தில் நாம் விண்ணப்பம் பண்ணுகிறோம், அதை அப்படியே விட்டு விடாமல் நாம் தொடர்ந்து அதையே செய்து கொண்டிருக்கும் பொழுது, அல்லேலூயா, கர்த்தருடைய சமூகத்தில் நாம் நம்மை அர்ப்பணித்து இருக்கும் பொழுது, கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது அவன் நமக்காக இறங்கி வருகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அதை தான் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 9 முதல் 20 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். அங்கே அன்னாளை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் என்ன பண்றாங்க, ஆலயத்திலே காத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். இங்க பாத்தீங்கன்னா விதவை தாய்மார் ஒரு நியாயத்திற்காய் எப்பொழுதும் போகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போலதான் அன்னாலும் அவர்கள் எதிர்பார்த்திருந்த அந்த ஆசீர்வாதம், அவர்கள் எதிர்பார்த்திருந்த அந்த ஒரு அற்புதம், அவர்கள் எதிர்பார்த்திருந்த அந்த ஒரு குழந்தை கிடைக்கும் வரை கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. எப்படி இந்த விதவை ஒரு நியாயத்திற்காய் அனுதினமும் போய் அந்த நியாயாதிபதியை தொந்தரவு செய்தார்களோ, அதே போலதான் அன்னாலும் கர்த்தருடைய சமூகத்தில் அனுதினமும் கர்த்தரை நோக்கி விண்ணப்பித்து முறையிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிற வரைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீரோடு விழுந்து கிடந்தார்கள். ஆமென்.
ஆனால் அந்த ஆசீர்வாதம் கிடைத்த பிறகும் அவங்க திரும்பி கர்த்தருடைய சமூகத்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த வசனங்கள்லாம் நீங்கள் டைம் இருந்தால் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 9 முதல் 20 வசனங்களில் அது குறிப்பிட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த 5ஆம் வசனத்திலே இந்த விதவையினுடைய ஒரு குணாதிசயத்தை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் தொடர்ந்து அந்த நியாயாதிபதியின் இடத்திலே போய் விண்ணப்பிக்கிற ஒரு தாய்மார், ஒரு சகோதரியாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. முதலாவது நான் சொன்னேன், அவர்கள் போய் என்கிற ஒரு வசனத்தை நாம் வாசித்தோம். 3ஆம் வசனத்திலே அவள் அவனிடத்தில் போய், அங்கே நாம் பார்க்கிறோம் அந்த விதவையின் தேடலை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக 3ஆம் வசனத்துடைய கடைசி பகுதியிலே நாம் வாசித்து பார்த்தோம். அங்கே அந்த விதவையினுடைய வேண்டுதலை நாம் பார்த்தோம். அடுத்ததாக 3வது ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம், அந்த விதவையின் தொடருதலை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அநேக நாட்கள் அவர் என்ன பண்றாங்க, அந்த நியாயாதிபதியிடத்திலே போகிறதும் வருகிறதுமா இருக்கிறார்கள். ஆமென். ஒரு முறை போனாங்க, 2 முறை போனாங்க, விண்ணப்பத்தை வைத்தார்கள். அதோடு அவர் எப்போ கூப்பிடுகிறாரோ அப்போ போவோம் என்று இல்லாமல் தொடர்ந்து போய் அவரை தொந்தரவு செய்கிற ஒரு சகோதரியாய், தொடர்ந்து அவருடைய சமூகத்தை நாடுகிறவராய், தொடர்ந்து அவரிடத்திலே போய் முறையிடுகிற ஒரு தாய்மாராய் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அதுதான் இந்த விதவையினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், விதவை பாருங்க, அந்த ஒரு அநீதியான நியாயாதிபதியை தேடி செல்லுகிறார்கள். அநீதியான நியாயாதிபதியிடத்தில் தன்னுடைய வேண்டுதலை வைக்கிறார்கள். அடுத்து பார்க்கிறோம், அந்த விதவை என்ன பண்றாங்க, தொடர்ந்து அவரிடத்தில் போகிறதா இருக்கிறார்கள். அல்லேலூயா. அதை தான் முதல் வசனத்தில் இயேசுவானவர் சொல்லும்போது சொல்லுகிறார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஆமென். இந்த விதவையினுடைய சாப்டர், இந்த விதவையினுடைய கேரக்டர் எதற்கு இயேசு இங்க சொல்றாருன்னா என்ன, முதல் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் அந்த விதவை என்ன பண்ணாங்க, தேடி போகிறார்கள். ஆமென். நாமும் தான் இந்த வாழ்க்கையில, கிறிஸ்துவ வாழ்க்கையில சோர்ந்து போகாமல் கர்த்தரை தேடி செல்லுகிறவர்களா இருக்க வேண்டும். ஆமென். அநேக சூழ்நிலை நமக்கு சாதகமாக இருக்காது தான். குடும்ப சூழ்நிலை, பொருளாதார சூழ்நிலை, பிள்ளைகளுடைய சூழ்நிலை, ஆமென், இயற்கை சூழ்நிலை கூட நமக்கு சாதகமாய் இல்லாமல் போகலாம். ஆனால் அந்த விதவை பாருங்க, எப்படி ஒரு தனிமையான ஒரு காலத்திலும், ஒடுக்கப்பட்ட ஒரு நேரத்திலும், அசட்டை பண்ணப்பட்ட ஒரு நேரத்திலும், ஏளனமாய் பேசப்பட்ட ஒரு நேரத்திலும் அவர்களுக்காக ஒரு நியாயம் வேண்டும் என்று ஒரு நியாயாதிபதியின் இடத்துல போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். அடுத்ததாக 3ஆம் வசனத்திலே நாம் என்ன பார்த்தோம், அந்த விதவை போகிறது மாத்திரமல்ல, அவர்கள் அங்கே விண்ணப்பம் வைக்கிறார்கள். ஆமென். அந்த விதவை அந்த நியாயாதிபதியை நோக்கி ஒரு வேண்டுதலை வைக்கிறார்கள், எனக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று. ஆமென். 3வது அந்த விதவையினுடைய வாழ்க்கையில நாம் என்ன பார்க்கிறோம், அவர்கள் தேடுகிறது மாத்திரமல்ல, வேண்டுதலை வைக்கிறது மாத்திரமல்ல, தொடர்ந்து, ஆமென், வெகுநாளா எப்பொழுதும். அல்லேலூயா. அதுதான் நான் பவுல் சொல்லும்போது சொல்றார், என்ன முதல்ல வசனத்தில் சொன்னேன், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று. அல்லேலூயா. தேடுறது கர்த்தருடைய சமூகத்தை தேடி விட்டு விடுகிறவர்களா இல்லாமல், ஆமென், விண்ணப்பம் பண்ணி அதை விட்டு விடுகிறவர்களா இல்லாமல், தொடர்ந்து அந்த விண்ணப்பத்திலே, தொடர்ந்து அந்த ஜெபத்திலே நாம் தரித்திருக்கும் பொழுது அவர் நமக்காக இறங்கி வருகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ ஃபுட்பால் கேம் நீங்க பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து அந்த பால் பின்னாடியே தொடர்ந்து போய்கிட்டே இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், அந்த கோல் போட முடியும். ஆமென். பால் எங்கேயோ இருக்கு, எங்கேயோ நின்றுக்கிட்டு இருந்தால் என்ன செய்ய முடியும், கோல் போட முடியும். ஆப்போனன்ட் தான் கோல் போட்டு போயிட்டே இருப்பான். அல்லேலூயா. அதே போல தான், எப்படி ஒரு கால்பந்து ஆட்டத்தில் அந்த பந்தை எப்படி வீரர்கள் தொடர்ந்து அது பின்னாக தொடர்ந்து செல்லுகிறார்களோ, அதே போல தான் நாம் என்ன பண்ணணும், அதை ஃபாலோ பண்ணி போகிறது போல நாமும் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் கர்த்தருடைய சமூகத்தை தேடி, கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பங்களை வைத்து அதை அப்படியே விட்டு விடாமல், ஏதோ 2 முறை 3 முறை வைத்தோம் என்று சொல்லாமல், தொடர்ந்து அந்த விண்ணப்பத்திற்காய் எந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே தடைபட்டு போயிருக்கிறதோ, எந்த காரியங்களிலே நமக்கு ஜெயம் வேண்டுமோ, எந்த காரியங்களிலே நமக்கு விடுதலை வேண்டுமோ, அதை தொடர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் நாம் வைக்கும்போது அவர் அதை நமக்காய் செய்து முடிக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. முதலாவது என்ன பண்ணணுமா, முதலாவது தேடணும். ஆமென். 2வது என்ன, கர்த்தருடைய சமூகத்தில் வேண்டணும். ஆமென். 3வது நான் சொல்ல விரும்புகிறேன், தொடரணும். அல்லேலூயா. இந்த விதவைக்கு அந்த அநீதியான நியாயாதிபதி ஒரு நியாயம் செய்கிறார். அல்லேலூயா. 5ஆம் வசனம் 2ஆம் பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது,
இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். ஆமென். இவன் இந்த நியாயாதிபதி ஒரு தேவனுக்கு பயப்படாத ஒரு நியாயாதிபதி, மனுஷனை மதிக்காத ஒரு நியாயாதிபதி. ஆனா அவருடைய உள்ளத்திலே பாருங்க எப்படி இந்த காரியம் தோன்றினது. அது அந்த விதவை செய்த காரியத்தினால தான் அவர் சொல்றாரு பாருங்க, இவள் என்னை அடிக்கடி வந்து அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். அல்லேலூயா. அவர்கள் தேடினதுனால, அவர்கள் விண்ணப்பம் வைத்ததுனால, அவர்கள் தொடர்ந்து அதையே நாடி தேடி போனதுனால அந்த தேவனுக்கு பயப்படாத ஒரு நியாயாதிபதி, மனுஷனை மதிக்காத ஒரு நியாயாதிபதிக்கு இவளுக்கு ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்று அவருடைய மனதிலே அன்று தோன்றினது. 6ஆம் வசனம், பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அல்லேலூயா. நான் முன்னதாக சொன்னது போல் அந்த விதவைக்கு ஒரு அநீதியான நியாயாதிபதியா நீதியான நியாயாதிபதியான்னு தெரிந்திருக்காது. அல்லேலூயா. ஆனால் இயேசு சொல்லும் போது சொல்லுகிறார், அந்த அநீதியான ஒரு நியாயாதிபதிக்கு இந்த விதவை செய்த காரியம், ஆமென், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஒரு நியாயத்திற்காய் அவரிடத்தில் போய் அதை பெற்றுக்கொண்டது போல அங்க அவருக்கே ஒரு மனமாறுதல் உண்டாயிருக்கிறது. ஆமென். அநீதியான ஒரு நியாயாதிபதிக்கே ஒரு மனமாறுதலை உண்டு பண்ணுகிற வகையில் இந்த விதவையினுடைய காரியங்கள் அங்கே செயல்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. அவர்கள் என்ன பண்ணாங்க? தேடி போகிறார்கள், விண்ணப்பம் வைக்கிறார்கள், முறையிடுகிறார்கள். அடுத்ததாக தொடர்ந்து அந்த காரியத்திற்காய் அவர்கள் அந்த நியாயாதிபதியை தேடி போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். அதுதான் 7ஆம் வசனம் மிக அழகாக எழுதியிருக்கிறாங்க. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? ஆமென். ஒரு அநீதியான நியாயாதிபதிக்கு அந்த விதவனுடைய காரியம் மனம் மாறுதலை உண்டு பண்ணுமானால், நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் நீதி உள்ளவர். அல்லேலூயா. அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர், அவர் நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நோக்கி பாருங்க, அந்த அநீதியான நியாயாதிபதிக்கு அப்படி தோன்றும்னா இயேசு அங்க சொல்றாரு, அப்போ நீதியுள்ள நியாயாதிபதியை தேடுகிற உங்களுக்கு, நீதியுள்ள நியாயாதிபதியா இருக்கிற என்னிடத்தில் உங்களுக்கு நியாயம் உண்டு என்று கர்த்தர் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்யாமற் போவாரோ? ஆமென். அவர் யாருக்கு நியாயம் செய்கிறார் பாருங்க. 7ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்கள் ஆகிய தம்மை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில். ஆமென். முதலாவது தன்னை நோக்கி கூப்பிடுகிற, இரவும் பகலும் தன்னை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் நியாயம் செய்கிறார். அடுத்ததாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அவர் நியாயம் செய்கிறார். ஆமென். தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. அந்த விதவை போல நாம் இரவும் பகலும் கர்த்தருடைய சமூகத்தில் இரவும் பகலும் கர்த்தரை தேடும் பொழுது அவர் நம்முடைய கூப்பிடுதலை கேட்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் பதில் கொடுக்கிற தேவன் அவர். அல்லேலூயா. சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா. நல்ல ஒரு கரங்களை தட்டி அந்த அநீதியான நியாயாதிபதியை அந்த விதவைக்கு நியாயம் செய்வாரானால், நாம் ஆராதிக்கிற தேவன் அண்ட சராசரங்களை படைத்த தேவன், அவர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனாகிய தேவன், இந்த அகிலத்தை உண்டு பண்ணின தேவன், அவர் நமக்காய் நியாயம் செய்யாமல் போவாரோ? தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு அவர் நிச்சயம் நியாயம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவராய் நம்மோடு இருக்கிறாரா? இந்த ஒரு வசனத்தை மட்டும் நாம் வாசிப்போம். எரேமியா 20ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வசனங்களை யாராவது ஒருவர் வாசிங்க. எரேமியா 20, 11 முதல் 13.
ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் எப்படி நம்மோடு இருக்கிறாருன்னு பாருங்க. எல்லாரும் சொல்லுங்க, அவர் பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவீங்களா இந்த காலை வேளையில, அவர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருந்து எனக்காய் நியாயம் செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த காலை வேளையில? எத்தனை பேருக்கு இந்த சத்தியம் புரிந்து இருக்கிறது இந்த காலை வேளையில? அவர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் நம்முடன் இருந்து நமக்கு நீதி செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நீதியை சரி கட்டுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். 12ஆம் வசனம் கடைசி பகுதியை நாம் பார்க்கும்போது, நீர் அவர்களுக்கு நீதியை சரி கட்டுகிறதை காண்பேனாக. ஆமென். நமக்கு நீதி கிடைக்கிறது என்பதை கர்த்தர் உறுதி செய்கிறார். அல்லேலூயா. மத்தேயு 7:11 நாம் வாசிக்கிறோம், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும்போது பரலோகத்தில் இருக்கிற பிதா தம்மிடம் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. ஒரு கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. பொல்லாதவன் ஆகிய அந்த அநீதியான நியாயாதிபதியே அந்த விதவைக்காய் இறங்கும் பொழுது அல்லேலூயா, தன்னுடைய பிள்ளைகளுக்காய் பரலோகத்தில் இருக்கிற பிதா தம்மை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிற அனைவருக்கும் அவர் அநேக நன்மைகளை செய்வது எவ்வளவு நிச்சயமாய் இருக்கிறது. ஆமென். அவர் பாருங்க, அந்த 18ஆம் அதிகாரம் அந்த 5ஆம் வசனத்தில் அந்த அநீதியான நியாயாதிபதி என்னை தொந்தரவு செய்தபடியினால், என்னை அலட்டினபடியினால், சரி ஏதோ ஒன்று பண்றேன் போ என்று அவர் அங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் 7ஆம் வசனம் கடைசியில் நாம் பார்த்தோம்னா, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் அவர் எப்படி இருக்கிறாரா? நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. ஆமென். நாம் கர்த்தரை தேடுகிறதை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறதை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறதை அவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். ஆமென். அவர் இந்த நாள் வரை உங்களுக்கு பதில் கொடுக்காமல் இருந்திருக்கலாம். அதுக்கு காரணம் என்ன? அவர் நீடிய பொறுமையா இருந்து நிச்சயம் நமக்கு நியாயம் செய்கிறார். ஒரு கரங்களை தட்டி அல்லேலூயா. அவர் நீடிய பொறுமையா இருந்து, அது நம்முடைய ஆசீர்வாதங்கள் தாமதித்தாலும் அது நிச்சயமாய் வரும். அவர் நமக்காய் நீடிய பொறுமையா இருந்து நமக்கு என்னது தேவை என்று அறிந்து அதை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் அவசரப்படாத தேவன். ஆமென். அவர் பொறுமையாய் நமக்கு நியாயம் செய்வார். அதின் காலத்திலே அனைத்தையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன் அவர். அவர் பொறுமையாய் நமக்கு நீதி நியாயம் செய்கிற தேவனா இருக்கிறார். அவர் எப்படி செய்வாரா? சங்கீதம் 9:8 நாம் பார்க்கிறோம், அவர் நமக்கு செம்மையாய் நீதி செய்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 9:8, அவர் பொறுமையாய் இருந்து நமக்கு செம்மையாய் நீதி செய்கிற தேவனா இருக்கிறார். அதே சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஆமென், அல்லேலூயா. அந்த எளிமையான விதவை பாருங்க, அவர்களுடைய நம்பிக்கை கெட்டு போகாமல் அந்த அநீதியான நியாயாதிபதியின் இடத்துல ஒரு மன மாறுதலை உண்டு பண்ணின தேவன் அவர். இந்த நாளிலே எளிமையும் சிறுமையுமாயிருக்கிற நம்மை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறார், எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. ஆமென். நம்முடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போகாதபடி அவர் நீடிய பொறுமையாயிருந்து நமக்காய் நியாயம் செய்கிற தேவனாயிருக்கிறார். ஆமென். சங்கீதம் 54:7 வசனத்தை நாம் வாசிப்போம். அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். என் கண் என் சத்துருக்களின் நீதி சறுக்கட்டுதலை கண்டது. ஆமென். நம்முடைய காரியங்களை ஜெயமாய் முடிக்கிற தேவன் அவர். நம்முடைய கண்கள் அதை காணும்படியாய் நம்முடைய நீதியை சரி கட்டுகிற தேவன் அவர். எந்த இடத்துல தலைகுனிவோடு காணப்படுகிறோமோ, எந்த இடத்துல அவமானப்பட்டு காணப்படுகிறோமோ, எந்த இடத்துல இல்லாமையிலே நாம் காணப்படுகிறோமோ, எந்த இடத்துல நாம் மறக்கப்பட்ட நிலைமையிலே நாம் காணப்படுகிறோமோ, எந்த இடத்துல நாம் ஒடுக்கப்பட்ட நிலைமையிலே காணப்படுகிறோமோ, அந்த இடத்துல நம்முடைய கண்கள் காணும்படியாய் நம்முடைய நீதியை சரி கட்டுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா 30:18 ஒரு முறை வாசிப்போம். ஏசாயா 30:18.
ஆமென். ஹல்லேலூயா. அந்த 7ஆம் வசனத்திலே நாம் பார்த்தோம், நீதி செய்யாமல் இருப்பாரோ. ஆமென். இங்க பாருங்க, ஏசாயா 30:18 ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிற இந்த காலை வேளையிலே நமக்காய் இறங்கும்படி கர்த்தர் காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் மேல் மனதுருகும்படி அவர் எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். ஒரு கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அவர் நமக்காய் காத்திருக்கிற தேவன். அவர் நம்மேல் மனதுருகிற தேவன். அவர் மனதுருக்கத்தின் தேவன். ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வசனத்திற்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். ஆமென். யார்? நாம தான் அவருக்காய் காத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் தான் பாக்கியவான்கள். அவர் யாருக்கு இறங்குகிறார்? அவர் நமக்காக தான் இறங்குகிறார். ஆமென். அவர் யாருக்கு மனதுருகுகிறார்? தம்மை தேடுகிறவர்களுக்கு தான் மனதுருகிறார். இரவும் பகலும் தன்னை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் மனதுருகிறார். ஹல்லேலூயா. தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட, தம்மை விசுவாசிக்கிற, தம்மை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு தம்மை ஆராதிக்கிற உங்களும் என்னையும் பார்த்து தான் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு நீதி செய்யாமல் போவேனோ. ஹல்லேலூயா. அவர் நீதி செய்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். நான் முன்னதாக சொன்னது போல அநேக சம்பவங்களை உங்களுக்கு நான் சொன்னேன். அங்க பர்துபேயினுடைய வாழ்க்கையில கர்த்தர் அங்கு நீதி செய்தார். ஹல்லேலூயா. அவங்க சீசர்கள் அடித்து ஓரமாய் தள்ளினார்கள். ஆனால் பர்திமேயு தொடர்ந்து கூப்பிட்டதுனால அங்கே அவன் பார்வை அடைந்தான். ஆமென். கர்த்தர் அங்கே நீதி செய்தார். ஹல்லேலூயா. அதேதான் அந்த கானானிய ஸ்திரீனுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம். கர்த்தர் அந்த ஸ்திரீனுடைய மகளை தொட்டு அவரை குணமாக்கினார். ஹல்லேலூயா. அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் தமக்காய் காத்திருக்கிறவர்களுக்கு அவர் நியாயம் செய்கிற தேவன். அதே போல யோபினுடைய வாழ்க்கையில வியாதிக்காய் முறையிட்டு கொண்டிருக்கிறார். அடுத்தது நாம் யோபினுடைய 2ஆம் பகுதி நாம் பார்க்கும்போது 10 மடங்கு இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை தந்து கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போலதான் எகிப்தின் அடிமைத்தனத்திலே, எகிப்தின் இடத்திலே இருந்த இஸ்ரவேல் மக்களை அவர் விடுவித்து வெளியே கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே இயேசு இங்கே எப்படி இந்த விதவைக்கு நியாயம் செய்கிறார் என்று நாம் எழுதியிருக்கிறாரோ அதே போல அங்கே கர்த்தர் என்ன பண்றாரு? இஸ்ரவேல் ஜனங்களுக்காய் வழக்காடி அவர்களை கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. அங்கே கர்த்தர் அவர்களுக்காய் நியாயம் செய்ததை நாம் பார்க்கிறோம். தாவீதினுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும்போது அநேக கஷ்டங்கள், அநேக போராட்டங்கள், எதிரிகள் அவனை நோக்கி வந்த பொழுதிலும் அடுத்தது நாம் பார்க்கிறோம் அவர் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்ததை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தாவீதையும் அவர் ஆசீர்வதித்தார். ஆமென். இவங்க என்ன பண்ணாங்க? தன்னுடைய சூழ்நிலையை பார்க்காம கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். ஆமென். பர்திமேயு சூழ்நிலையை பார்க்கல, பர்திமேயு சீசர்களால் அசட்டை பண்ணப்பட்டதை பார்க்கல. தொடர்ந்து முன்னேறி இயேசுவினிடத்தில் நெருங்கும் பொழுது அங்கே அவர்களுக்கு ஒரு நியாயம் உண்டாயிற்று. கர்த்தர் அவருக்கு ஒரு பார்வை கொடுத்தார். ஹல்லேலூயா. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆமென். நாம் தொடர்ந்து தேடி விண்ணப்பம் பண்ணி அப்படியே விட்டு விட்டோமானால் கர்த்தர் நமக்காய் இறங்குகிறது கடினமான காரியமா இருக்கும். ஆமென். 7ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தம்மை நோக்கி இரவும் பகலும், ஆமென், எந்த நேரமும் எவ்வேளையும் எப்பொழுதும் வெகு நாளாய் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து அவரை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு அவர் நியாயம் செய்கிறார். ஆமென். கடைசியாக 8ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், ஆமென், சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. எபிரேயர் 10:23 நாம் வாசிக்கிறோம், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். சங்கீதம் 46 5ஆம் வசனத்திலே அவர் தேவன் நமக்கு சகாயம் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எப்படி பண்ணுவாரா? நீடிய பொறுமையா இருந்து நியாயம் செய்வார். அவர் சீக்கிரத்திலே நியாயம் செய்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலைவெளியிலும் கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அநேக காரியங்களுக்காய் நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம். அநேக காரியங்களுக்காய் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கலாம். அநேக காரியங்களுக்காய் கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம். நம்முடைய தேவை பெரிதா இருந்திருக்கும். வெகு நாட்களாய் இந்த அற்புதத்திற்காய், இந்த ஆசீர்வாதத்திற்காய், இந்த ஒரு சுகத்திற்காய் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஜபத்தை கேட்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். நமக்காய் காத்திருக்கிற தேவன், நீடிய பொறுமையோடு நமக்காய் நீதி செய்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை யாராவது ஒரு வாசிங்க. 1 யோவான் 5:14-15.
இல்லை ஆண்டி, 1 யோவான் 5:14-15. ஆமென். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பது அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். ஆமென். இந்த நேரத்தில் இவ்வளவு நாட்கள் செவி கொடாமல் இருக்கிறார் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் வசனம் சொல்லுகிற அவர் நீடிய பொறுமையா இருக்கிறார். ஆமென். அவர் நீடிய பொறுமையா இருந்து அவர் நிச்சயம் நமக்கு செவி கொடுப்பார். அல்லேலூயா. அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்று கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். அதை தான் நாம் முன்பதாக சொன்னேன். நாம் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து போகிறது அது ஒரு வீணான காரியம் அல்ல. அல்லேலூயா. நம்முடைய தேடல் ஒரு வீணான காரியமாய் போகாது. நம்முடைய விண்ணப்பம் ஒரு வீணான காரியமாய் போகாது. நம்முடைய வேண்டுதல் ஒரு வீணான காரியமாய் போகாது. நம்முடைய தொடருதல் ஒரு வீணான காரியமாய் போகாது. ஹல்லேலூயா. அவர் என்ன பண்றார்? நிச்சயம் நியாயம் செய்வார். ஆமென். 8ஆம் வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனமாக இருக்குது பாருங்க. அவர்கள் 7ஆம் வசனம் கடைசியில் சொல்கிறாரு அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. ஆனால் 8ல் சொல்கிறாரு சீக்கிரத்தில். ஆமென். எல்லாரும் சொல்கிறீங்களா இந்த காலையில்? சீக்கிரத்தில் அவர் எனக்கு நியாயம் செய்ய போகிறார். ஆமென். சீக்கிரத்தில் அவர் எனக்கு நியாயம் செய்ய போகிறார். ஆமென். சீக்கிரத்தில் அவர் உங்களுக்கு நியாயம் செய்ய போகிறார். சீக்கிரத்தில் அவர் இந்த சபைக்கு ஒரு நியாயத்தை செய்ய போகிறார். ஆமென். நாம் என்ன பண்ணணும்? தேட வேண்டும். ஆமென். அடுத்து வேண்டுதலை வைக்க வேண்டும். 3வது தொடர வேண்டும். ஆமென். ஃபர்ஸ்ட் சீக், தென் ப்ளீட் அண்ட் தென் பர்சிஸ்ட். அப்படி பண்ணோம்னா நம்முடைய காரியங்களே நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நியாயத்தை நிலைநாட்டுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த விதவினுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும் பொழுது ஒரு விதவினுடைய தேடலை நாம் பார்த்தோம். அந்த விதவினுடைய வேண்டுதலை நாம் பார்த்தோம். அந்த விதவினுடைய தொடருதலை நாம் பார்த்தோம். அல்லேலூயா. அது நிமித்தமாய் அந்த அநீதியான நியாயாதிபதியின் இடத்துல ஒரு மனமாறுதல் உண்டாகுமானால் தம்மை நோக்கி காத்திருக்கிறவர்களுக்கு, தம்மை நோக்கி இரவும் பகலும் முறையிடுகிறவர்களுக்கு அவர் நீதி நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படி எழும்பி நிற்போமா இந்த காலை வேளையிலே? கர்த்தர் நம்ம மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறார். கேட்ட வசனத்தின்படி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு விசை அவரை நோக்கி, ஆண்டவரே எனக்காய் நீ நியாயம் செய்வீராக. எல்லாரும் வாய்களை திறந்து ஒரு விசை கூட இந்த காலை வேளையில, அநேக நாட்கள் ஆண்டவரே எனக்கு ஒரு வேண்டுதல் உண்டு ஆண்டவரே, அநேக நாட்கள் எனக்கு ஒரு விண்ணப்பம் உண்டு ஆண்டவரே, அநேக நாட்கள் எனக்கு ஒரு முறையீடு உண்டு ஆண்டவரே, நீர் எனக்காய் நியாயம் செய்கிறார். சீக்கிரத்தில் அவர் நமக்காய் இறங்கி வருகிற தேவனாய் இருக்கிறார். அவர் நியாயம் செய்ய போகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நியாயம் செய்ய போகிறார். எல்லா குறைவுகளை நிறைவாய் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. எல்லா குறைகளை நிறைவாய் மாற்றுகிற தேவன், எல்லா ஆசீர்வாத குறைவை நிறைவாய் மாற்றுகிற தேவன் சீக்கிரத்திலே நமக்காய் நியாயம் செய்வார். சீக்கிரத்திலே நமக்காய் நியாயம் செய்வார். ஒரு விசை நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் வெகு நாளாய் வேண்டிக் கொண்டிருந்த காரியத்தை, நீங்கள் வெகு நாளாய் விரும்பி கொண்டிருந்த காரியத்தை, வெகு நாளாய் அநேக காரியங்கள் தடைபட்டிருக்கிறது, இந்த நாளிலே சீக்கிரத்திலே நமக்கு நியாயம் செய்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். நமக்கு நியாயம் செய்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். நம்மை விடுதலையாக்குகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் பயங்கர பராக்கிரமசாலியாய் நம்மோடு இருந்து செமையான காரியங்களை நமக்கு செய்ய போதுமானவர். அவர் நமக்காய் நியாயம் செய்கிறவர். நல்ல கரங்களை தட்டி இந்த நாள் ஒரு மாறுதலின் நாளாய், இந்த நாள் ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாய், இந்த நாள் ஒரு விடுதலையின் நாளாய், அது சீக்கிரத்திலே வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம், அது சீக்கிரத்திலே வாழ்க்கையிலே ஒரு உயர்வு. ஓ ஹல்லேலூயா. ரிமாலா சந்துராலபா. ஒரு விசை அபிஷேகத்திலே நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி விடுதலையோடு கர்த்தருடைய சமூகத்திலே எனக்கு சீக்கிரத்திலே நீ நியாயம் செய்ய போகிறீர் ஆண்டவரே அறிக்கை செய்வோமா? வாய்களை திறந்து யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். அவர் சொல்லுகிறார் சீக்கிரத்திலே உனக்கு நியாயம் செய்வேன். எல்லோரும் ஒரு விண்ணப்பம் பண்ணுவோமா? சீக்கிரத்தில் எனக்கு நியாயம் செய்யுங்கப்பா.
வெகு நாளாய் உம்மை தேடி விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. அநேக நாட்களாய் கர்த்தருடைய சமூகத்திலே என்னுடைய கண்ணீரை சீக்கிரத்திலே நியாயம் செய்ய போகிறார். இந்த சபைக்கு சீக்கிரத்திலே ஒரு நியாயம் உண்டாக போகிறது. நன்றி இயேசுவே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து. எல்லாரும் பாடுவோம். ஓ சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் சீக்கிரமாய் நியாயத்தை உண்டு பண்ணுகிற தேவன் அவர். சீக்கிரமாய் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன். சீக்கிரமாய் விடுதலை ஆக்குகிற தேவன். சீக்கிரமாய் நம்மை உயர்த்துகிற தேவன். அது இப்பொழுதே இன்றைக்கு நம்முடைய சபைக்கு நேராய், விசுவாச மக்களுக்கு நேராய் அவருடைய நியாயங்கள், நீதிகள், அவருடைய ஆசீர்வாதங்கள் கடந்து வருகிறது. நம்முடைய பிள்ளைகளுக்கு நேராய் கர்த்தர் வானத்தை திறக்கிறார். சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் கர்த்தருடைய சமூகத்தில் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நல்ல கரங்களை தட்டி இந்த லேசான உபத்திரவம் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் உருவாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் உருவாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளான மனிதன் கர்த்தர் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவரையே தேடுகிறவர்களாய், அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாய், அவரையே தொடர்ந்து பிடித்துக் கொள்ளுகிறவர்களாய். ஓ நீ சோர்ந்து போகாதே. நீ சோர்ந்து போகாதே. கர்த்தரோ பயங்கர பராக்கிரமசாலியாய் உன்னுடன் இருந்து உன்னுடைய கரத்தை பிடித்து நடத்த வல்லவர். கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திர அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான. எனக்கு இந்த கால வேளையில ஆண்டவர் விரும்பி தந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எனக்கு இந்த காலையில் அதை தான் அவர் பேசணும்னு கர்த்தர் எதிர்பார்த்திருக்கிறாரு. ஒருவேளை இங்கே இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபம் பண்ணி பதில் கிடைக்காமல் சோர்ந்து போயிருக்கலாம். ஒருவேளை நான் ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணுறேன்னு, நான் ஆலயத்துக்கு ஒழுங்காக வருகிறேன்னு, அவருக்கு பிரியமாக தான் இருக்கிறேன்னு, ஏன் என் ஜெபம் இன்னும் கேட்கப்படலை? நான் கண்ணீரோடு அழுது ஜெபிக்கிறேன்னு, என் கண்ணீருக்கு ஏன் இன்னும் பதில் கிடைக்கல? ஆண்டவர் ஏன் எனக்கு பதில் தராமல் இருக்கிறாருன்னு ஒருவேளை பல்வேறு கேள்விகளோடு நீங்கள் சோர்ந்து போய் இந்த கால வேளையில் இருக்கலாம். ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களுக்காக ஒரு வார்த்தையை கற்று வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் சீக்கிரத்தில் நியாயம் செய்வார்னு. தேவ பிள்ளைய, உங்களுக்கு தெரியும் உங்களோடு தான் ஆண்டவர் பேசியிருக்கிறார் அப்படின்னு. சகோதரரே, அவருடைய வார்த்தையா நீங்க நினைக்கிறீங்களா? இது கர்த்தருடைய வார்த்தையா நாங்க விசுவாசிக்கிறீங்களா? வழக்கமான ஒரு பிரசங்கம் நினைக்காதீங்க. கர்த்தர் யாரை கொண்டும் ஆண்டவர் பேசுவார். கர்த்தர் யார் மூலமாக நம்முடைய வார்த்தைகளை ஆண்டவர் தருவார். அவர் பேச நினைத்ததை தடுக்க முடியாது. இன்னைக்கு உங்களுக்கான ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. உங்க தொழில் குறித்தோ, உங்களுடைய எதிர்காலத்தை குறித்தோ, பிள்ளைகளை குறித்தோ, அல்லது உங்களுடைய பலவீனத்தை குறித்தோ, ஏதோ சில பொருளாதார தேவைகளை குறித்தோ, ஏதோ ஒன்றை குறித்து நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், உபவாசித்திருக்கலாம், ஜெபம் பண்ணிருக்கலாம், கண்ணீர் வடித்திருக்கலாம், காத்திருக்கலாம், நீண்ட காலமான போராட்டமா இருக்கலாம். உங்க கேள்விகள் எல்லாம் கர்த்தர் இன்னைக்கு காலையில் பதில் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நியாயம் செய்வார் சீக்கிரத்துல. சில நேரத்தில் நீடிய பொறுமை உள்ளவர்களாக இருக்கலாம், ஆனால் சில நேரத்தில் சீக்கிரத்தில் கர்த்தர் நியாயம் செய்வார். ஆனால் கர்த்தர் நீடிய பொறுமையாக இருந்தாலும் அவர் உண்மையாக நன்மை செய்வார். சீக்கிரத்தில் அவர் செய்யும் பொழுதும் அவர் நன்மை செய்வார். அவர் உண்மையாகவே நம்முடைய ஜெபத்தை தள்ள மாட்டார். நீங்கள் ஒருவேளை உங்கள் ஜெபத்தை நிறுத்திட்டீங்களா? வேண்டாம், நிறுத்திடாதீங்க. இன்னும் ஜெபம் பண்ணுங்க.
சோர்ந்து போய் உங்க ஜெபத்தை நிறுத்திட்டீங்கன்னா விட்டுறாதீங்க, மறுபடியும் புதுசா ஆரம்பிங்க. ஜெபத்தை மறுபடியும் தொடங்குங்க. உங்க ஜெபம் ஆரம்பிக்கப்படணும். உங்க உபவாசம் நிறுத்தப்பட வேண்டாம். கண்ணீரின் ஜெபம் நிறுத்தப்பட வேண்டாம். உங்க ஜெபத்துக்கு பதில கொடுக்கிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். நிச்சயமாக ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். நிறுத்த வேண்டாம், இன்னும் கூடுதலா இருக்கட்டும். அந்த பர்த்திமேயு குருடன் வந்து ஏற்கனவே சத்தத்தை போட்டதை விட அதிகமா சத்தமிட்டான்னு சொல்லியிருக்கேன். நீங்க ஏற்கனவே ஜெபம் பண்ணதை விட இன்னும் அதிகமா ஜெபம் பண்ணுங்க. உங்க ஜெபம் கேட்கப்படாட்டாலும் பரவாயில்ல, நீங்க ஜெபத்தை நிறுத்த வேண்டாம், இன்னும் அதிகமா ஜெபம் பண்ணுங்க, அதிகமா ஜெபம் பண்ணுங்க. நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போமா? கையை உயர்த்தி, ஆண்டவரே நான் சோர்ந்து போகிறது இல்ல, நான் உம்முடைய சமூகத்தில் தொடர்ந்து ஜெபம் பண்ண விரும்புகிறேன். என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோகத்தின் பிதாவே, சர்வவல்லமையுள்ள தேவன், இந்த கால வேளையில எங்கள் தேவனாகிய ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்டருளும் ஆண்டவர். பதில் கொடுக்கிற தேவன் அப்பா. அநியாயமான நியாயமற்ற நியாயாதிபதியை நியாயம் செய்யும் பொழுது நியாயமுள்ள நியாயாதிபதி நீ நியாயம் செய்கிற தேவன் தானே. மனதுருக்கமுள்ள ஆண்டவர் நியாயம் செய்யாமல் இருப்பீரோ ஆண்டவரே? எங்களை நேசிக்கிற தேவன் நியாயம் செய்யாமல் இருப்பீரோ ஆண்டவரே? இந்த கால வேளையில கர்த்தருடைய பிள்ளைகள் வடித்த கண்ணீருக்கும் ஜெபித்த ஜெபங்களுக்கும் நல்ல பதில ஆண்டவர் கொடுங்கப்பா. நல்ல பதில கொடுங்க ஆண்டவரே. உங்க பிள்ளைகளுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை சாத்தான் தடுக்க முடியாது நம்புறோம், மனுஷர் தடுக்க முடியாது நம்புறோம். கர்த்தர் எங்களோட பேசுகிற தேவன் அப்பா. ஜெபத்தை நம்புறோம், ஜெபத்தை கேட்கிறவர் நம்புறோம். நீ உண்மையுள்ள தேவன் ஆண்டவர். இந்த கால வேளையில எங்கள் ஆராதனை ஆசீர்வதித்த தேவன். இந்த செய்தியை கேட்ட செய்தியை கொடுத்த ஆண்டவர். ஆண்டவர் செய்தியை கேட்ட எல்லா ஜனங்களுக்கும் பதில் கொடுப்பீராக என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவர். சீக்கிரத்துல நல்ல சாட்சிகள் எழும்ப பண்ணுங்க. ஜெபத்தை கர்த்தர் கேட்டார் என்று ஜனங்கள் சாட்சி சொல்லட்டும் ஆண்டவரே. எங்கள் சபைக்குள்ள அற்புதம் நடக்கட்டும், அடையாளம் நடக்கட்டும் ஆண்டவரே. ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஜனங்கள் வாழ்வில் மறுமலர்ச்சி உண்டாகட்டும் ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவர் அற்புதம் செய்கிறதை நாங்கள் ஆண்டவரை கேள்விப்பட காண கிருபை செய்யும் ஆண்டவரே. எல்லா தடைகளும் உடைக்கப்படுவதாக கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.